ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஏயுடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைன் பை லைனாக நம்மளது பார்க்கலாம். சரிங்களா? ஜிபிபி ஏயுடி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணது இது போல் தான். இப்போ வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இதில் வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாத்துக்குமே வந்து பேஸ்மெண்ட்டே பார்த்தோம்னா என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு கொஸ்டின். சரிங்களா? மார்க்கெட் பார்த்தோம்னா நல்ல ஒரு பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்து நகர்ந்துட்டுருக்கு. இங்கே மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இதை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்வீப் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃப்ளோ இறக்கிருக்கு. ஸோ வந்து அதை நம்ம சூஸ் பண்ணோம். பட் எகெயின் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு ஸ்வீப் மாதிரி பண்ணிட்டு ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுத்துருந்துச்சு. ஸோ வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்க, இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு பார்த்தோம்னா சிஹெச் வேணுமா சார் அப்படின்னா சிஹெச் வேணும். பட் வந்து 1 ஹவர்லேயே பார்த்து 1 ஹவர்லேயே எடுக்கிறீங்க அப்படின்னா நீடட் இல்லை. பட் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து இறக்குறேன் மார்க்கெட்டை. சரிங்களா? என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்காக இறக்குறேன். இந்த ஒரு பாயிண்ட்லேயே பார்த்தோம்னா இப்போ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். கொஞ்சம் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கு. பட் அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஏனோ தானோ ஃப்ளோ நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இதில் பார்த்தோம்னா அப்பில் பார்த்தோம்னா இவ்வளோ கேண்டில்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கு. பட் டவுனில் பார்த்தோம்னா அதை விட சிம்பிளர் கேண்டில்ஸில் வந்து எடுத்திருக்கு. சரிங்களா? ஒரு அளவு வந்து ஃப்ளோ இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளோ இருக்குது அப்படின்றத இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எஸ்எம்டி இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா EURAUD அது வந்து எப்படி வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ஹைலேருந்து லோக்கு வந்திருக்கு. அதுவே EUR பார்த்திங்கன்னா ஒரு லோலேருந்து ஹைக்கு வந்து போயிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து எஸ்எம்டி இருக்கா சார் அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்எம்டி இந்த இடத்துல நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு. சரிங்களா? வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து தைரியமாக செல் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ வந்து நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு 2 கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே கூட போய் நமக்கு வந்து ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச் இருக்குது, நம்ம வந்து ஒரு லிக்விடிட்டியும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு ட்ரை வந்து தாராளமாக பண்ணி 5 மினிட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து தாராளமாக ஒரு செல் என்ட்ரி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். ஸோ இங்கே நான் வந்து செல் பண்ணுற மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் வேண்டாம். ஸோ வந்து இங்கே நம்மளுடைய ஸ்டாப் லாஸு டேக் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வைக்கிறோம் 1 ஹவரில் ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க்கு வந்து தைரியமாக கொஞ்சம் நம்பி வந்து எடுக்கலாம். சரிங்களா? ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறப்ப ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போகணும். எகென்ஸ்ட் த ட்ரெண்ட் வந்து போகிறது, அதாவது கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரி. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து மேலே கீழே போகுது. கடைசியில் வந்து நம்மளுடைய எக்ஸாக்ட் அந்த டிபியை வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணுது. சரிங்களா? வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய டிபியை வந்து மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம இன்னொரு செக் வந்து வழக்கம் போல் பண்ணலாம். இது வரைக்கும் தான் மார்க்கெட் போயிருக்கா சார் அப்படின்னா இல்லை, நம்ம எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் வந்து அதிகமாகவே போயிருக்கு. பட் ஸ்டில் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நம்ம வந்து இது வரைக்கும் வந்து சாலிடான டிபி இது வரைக்கும் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோடைய வந்து டிபி புக் பண்ணிட்டு வெளியே வந்துங்க. இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தாராளமாக அது வரைக்கும் விட்டுடலாம். சரிங்களா? ஆனால் இந்த என்ட்ரி வந்து இங்கேயே வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இந்த என்ட்ரியை வந்து ஆக்சுவலாக இங்கேயே வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். பட் எல்லா கன்ஃபர்மேஷனும் பார்த்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே நீங்கள் எடுத்தால் போதும். சரிங்களா?
ஓகேங்க. சரிங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட்டும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ரீடிங்.